முறையோ என்றளரவும் இன்னும் தயவு வர இல்லையா? உனக்கு என் மீதில் என்ன வர்மம் சொல்லையா? தன்னை அறியா என்னை இன்னலூர நாம் பட்டிருக்க இன்னலு பெண்கள் சாமியாரை வந்தால் படக்கூடாதுயா. அண்ணாமலையாரே, நீங்கள் அம்மா அப்பாவாக காட்சி அளிக்கிறீங்க. நான் துறவி, 5 வயசில் மகான் என்னை வளர்த்து இன்றைக்கி இவங்கள்ட்ட நான் இந்த மேடையில் நின்று பேசுகிறத கூட சொல்லியிருக்காங்கன்னா, அப்பேற்பட்ட பிரம்ம ஞானி பிரம்ம ரிஷின்னு அவருக்கு பேர், பால ஆனந்த ஜோதி குரு. எனக்கு இன்றைக்கி 55 வயசில் தான் அவருடைய உருவப்படத்தையே நான் செஞ்சு ஒரு அன்பரை கொடுக்க சொல்லி இன்றைக்கி நான் குடியிருக்கிற வீட்டில் வச்சு வணங்கினேன். அந்த குருவு யார்? இவங்க தான். அவர்கிட்ட உபதேசம் கேட்கலை. அவர் சொல்லி சொல்லி தண்ணி ஊற்றுனத்தில் வந்த ஞானத்தில் 3 மணி நேரம் பாடலாம், 3 மணி நேரம் பேசலாம். விடிய விடிய நான் தான் இப்போ காவல்காரி இந்த அண்ணாமலைக்கு. யார் பைய திருடுறா, யார் பெண்களை போய் பிடிச்சி இழுக்கிறாங்கிறது மாதிரி சாமியார் பொறிக்கையெல்லாம் நிறையா இருக்கிறாங்கன்னு என்னை மெய்க்காவலராக போட்டிருக்காரு. அதில் மெய்யூர் அம்மா வந்து கேள்வி ஃபஸ்ட்டு கேட்டதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்கெல்லாம் எனக்கு சிசியர் மாதிரி, அம்மா வள்ளலாரம்மா பாடுங்க பாடுங்கம்பாங்க. அந்த மெய்யூரில் மேடை ஊற்றினதுக்கு 2வது அப்புறம் இந்த அண்ணாமலையார் மலை மேலேயே ஏற்றி வச்சு என்னை இதை சொல்ல வைக்கிறாருன்னு சொல்லி இதை கேட்டதுக்கும் சாமி பாடுங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எல்லாருக்கும் எல்லா நலமும் உண்டாக அண்ணாமலை சாய் வேண்டி வணக்கம். பிரகாஷ், அப்படியே எல்லாம் அமருங்க. நீங்கள் யாராவது இனி கேள்வி கேட்பவர்கள் பார்த்தீங்களா? அன்பு என்றால் என்ன? அந்த அன்பை அந்த அம்மா கேட்டுச்சு இல்லையா? எதையாவது புகட்டுங்கள் என்று. இது அந்த அண்ணாமலையாரே புகட்டிட்டார். பார்த்தீங்களா? யார் புகட்டுனா? இறைவனே வந்து புகட்டுகிறார். நான் அன்பை பற்றி பேசுகிறேன், அன்பை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்க, நான் பதில் சொல்ல, கண்ணுக்கு முன்னாலேயே இறைவனின் விளையாட்டி நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இதுதான் அன்பு. புரிகிறதா? இதுதான் நமக்கு வேணும். ரைட். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. நமஸ்காரம். கேள்வி கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு போடுங்க. மீண்டும் உங்களுடைய கேள்வி. யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்க. இறைவனை வணங்குவது என்றால் உடல் சுத்தம் வேண்டுமா, மனம் சுத்தம் வேண்டுமா? மன சுத்தமே அவசியம். குளிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். சாமி அதெல்லாம் கேட்கல. இந்த ஆனை ஆடு இதெல்லாம் குடிக்குதா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன எல்லாம் அவசியம் இல்லை. எல்லாம் நிறைய சித்தர்களெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. சித்தர்களெல்லாம் குளித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் போய் காலையில் குளித்தேன் அப்படின்னு. இது குளிப்பது எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பக்தியே வராது. இறைவன் மேல் பக்தி என்பது மனதிலிருந்து பிரவேசிக்கக்கூடியது. அதற்கு உடல் சுத்தம் அவசியமே இல்லை. மன சுத்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக இறைவனை வணங்கலாம். சரியா? அடுத்த கேள்வி.
கேளுங்க. கேட்பதற்கு என்னவென்றே தெரியவில்லை இல்லையா? சரியா சொல்ல போனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துட்டே இருக்கு. நீ என்னத்தை கேட்கறது இல்லையா? ஒரு மனிதன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது எப்படி? நேற்றிருந்த அதே கேள்வி. ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது எப்படி சொல்லிடுறோமா? அதாவது ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வது எப்படி? மனிதனாக பிறந்தாலே பிறப்பதே ஒரு ஆசைதான். அதில் பக்தியும் ஒரு ஆசைதான். இறைவன் மேல் நான் பக்தி கொள்ள வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், அதுவும் ஒரு ஆசைதான். மனிதனுக்கு இந்த ஆசையிலிருந்து புத்தர் சொல்லிட்டாரு, ஆசை அற்று இரு. ஆசைதான் சிக்கல்களுக்கு காரணம். என்ன? ஆசைதான் சிக்கல்களுக்கு காரணம். ஆனால் மனிதனுக்கு இந்த ஆசையை விட்டு வெளியே வர முடியுமா என்றால் அது இயலாது. என்ன? ஏனென்றால் பக்தி மார்க்கத்திலேயே ஆசை அவசியம். அம்மா உட்காருங்க, இங்கே உட்காருங்கம்மா. இந்த பதிலை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிடலாம். உட்காருங்க. அவங்களுக்கு ஒரு பாய் எடுத்து கொடுங்க தம்பி. சரியா? ஆனால் ஆசை படம் மட்டும்தான் தெரிகிறதே தவிர அதை நிறைவேற்றி கொள்வதற்கான வழி. ஒரு ஆசை வந்துருச்சு, அது எப்படி நிறைவேற்றிக்கிறது? அதுக்கு திட்டம் வேண்டும். நீ ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு உயர்ந்த பதவி அடைய வேண்டும், நீ நினைத்ததை உன்னிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு திட்டம் அவசியம். வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? இப்போ மைசூர்பா வேணும்னு ஆசைப்படுறோம், இல்லை பாதுஷா வேணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நான் கூறி போயிடும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் இங்கிருந்து வண்டி எடுத்து போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். இல்லை, அப்போ தானே சாப்பிட முடியும். இல்லை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு செயல் இருக்கிறது. ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள உங்களுக்கு செயல் அவசியம். ஒரு செயலின் மூலம்தான் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு சின்ன ஆசை பெரிய ஆசை எதுவாக இருந்தாலும் அந்த ஆசையை அடைவதற்கான செயல் திட்டங்கள் அவசியம், போக்கு அவசியம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆசையவே அடைய முடியும். சும்மா நினைத்தால் மட்டும் நீங்கள் அதை அடைந்து விட முடியாது. என்ன? ஆக்ஷன் gives satisfaction. Without action there is no satisfaction. என்ன புரியுதா? இனிப்புன்னு சொன்னால் வாயில் இனிப்பு வந்துடுமா? இல்லையா? அப்போ இனிப்பை உண்டால்தான் நமக்கு இனிப்பு. அப்போ எந்த ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசைக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன? அந்த தகுதிப்படுத்தி கொள்ளும் போது தான் நீங்கள் அந்த ஆசையை அடைய இயலும். புரிகிறதா? புரியுதாம்மா? ரைட், தட்டிடுங்க, பரவாயில்ல. யோசிச்சு தட்டணும். அடுத்தது அம்மா, நீங்கள் ஏதோ கேட்கணும். நீங்கள் சிறு தெய்வ வழிபாடு சரியா? சிறு தெய்வ வழிபாடு சரியா? இந்த சிறு தெய்வம்னா என்னம்மா? குலதெய்வம். குலதெய்வம், உயிர் பலி. உயிர் பலி. மனசு கஷ்டமாக இருக்கு. மனசு கஷ்டமாக இருக்கு. மைக் கொடுத்துறேன், நீங்கள் உட்காரு. இன்னும் ஒரு உதவி. இன்னொரு கேள்வியா? சரி. மகான் சேஷாத்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்னம்மா? மகான் சேஷாத்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்ன சொல்கிறாங்க? சேஷாத்ரி சுவாமிகள் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சரி. சரி.
இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் உண்டு. சரியா? அடுத்த வாரம் இருக்குது, சனி ஞாயிறு. சரியா? மறக்காமல் உங்களுடைய நம்பரு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருங்க. என்ன நிகழ்ச்சி செய்தாலும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கணும். ஆச்சா? நீங்கள் கலந்துக்கங்க. இந்த அம்மா கேட்ட மாதிரி நான் தொழிலில் நல்லா இருக்கணும், ஏதாவதெல்லாம் செய்யணும், ஏதாவது செய்து பிழைத்து நன்றாக வர வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் தனியாக என் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். என்ன தொழிலில் முன்னேறுவது எப்படின்னு சொல்லி தனியாக உங்களுக்கு கற்றுத்தர்றேன். புரியுதா? அதுக்கு தனியாக நான் கன்சல்டன்ட் போட்டு உங்களுக்கு கற்றுத்தர்றேன். ரெண்டாவது, இதெல்லாம் அடுத்த வாரம் நடக்குது. நீங்கள் மறக்காமல் கலந்துக்கங்க. காலையில் மெடிடேஷன் கிளாஸ் நடக்கும், ஈவினிங் கேள்வி பதில் நடக்கும். சரியா? புரிகிறதா? வருவீங்களா? இந்த ஜெயலலிதா கேட்கும், வருவீர்களா, செய்வீர்களா? சரி, அவங்க கேள்வி கேட்டாங்க, சிறு தெய்வ வழிபாடு சரியா, அதுக்கு பலியெல்லாம் கொடுப்பது சரியா? அது தப்பு. பலி கொடுப்பது தவறு. ஒரு உயிரை கொன்று நீங்கள் எப்படி இறைவனை வணங்க முடியும்? ஒரு மனிதனை கொன்று அதுக்கு மேலே பூவை வச்சு அவங்களுக்கு அன்பு காட்டுற மாதிரி. கை தட்டிடுங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க. உயிர் பலி கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் உயிர் பலி கொடுத்தால் அந்த சுவாமி அகோரமாக மாறிவிடும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஆதிசங்கர பகவத்பாதாள் 1200 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் உயிர் பலி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உயிர் பலி கொடுக்க கொடுக்க அது பாவத்தை சேர்க்கும். பாவம் என்றால் என்ன? அந்த உயிர் எத்தனை துடிக்குது, அதுக்கு எத்தனை வலிகள் வரும். ஏன்னா அந்த வலிகளெல்லாம் எங்கே போகும்? உண்மையை சொல்ல போனால் பலி கொடுத்து சாப்பிடுவது அதை விட தவறு. நம்ம கோழி அடித்து சாம்பார் வச்சு குடிக்கிறது, கறி எடுத்து திங்கிறது, இதெல்லாம் என்னன்னா ஒரு உயிரை வெட்டி அதை சாம்பார் வைக்கும்போது என்னன்னா அந்த உயிருக்குள்ளே எல்லாம் பதிவே இருக்கும். அதனோட வலி, வேதனை எல்லாம் பதிவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், மசாலாலாம் போட்டு வாயில் வச்சு லபக்குன்னு தின்னு என்ன அது நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் வேதனையில் தான் அந்த கறியே உள்ளே போகுது. உன்னோட உடம்பும் வாழ்க்கையும் எப்படி ஈரேறும்? உன் வயிறை என்ன மார்ச்சரியா, சுடுகாடா? பிணத்தை எங்கே வைத்திருப்பார்கள்? பிணத்தை எங்கே வைத்திருப்பார்கள்? மார்ச்சரின்னு சொல்லுவாங்க. உன் வயிற்றை நீ மார்ச்சரியாக செய்யலாமா? உன் வயிற்றுக்கு நீ இதெல்லாம் தரலாமா? ஒரு உண்மை என்ன தெரியுமா? எது தெரியுமா? நம்ம மூளை, வயிறு தான் மூளை. சொன்னால் நம்புவீங்களா? வயிறு தான் ஃபஸ்ட்டு பிரெயின். ஸ்டமக் இஸ் த ஃபஸ்ட்டு பிரெயின். ரெண்டாவது பிரெயின் தான் நம்ம தலையில் இருக்குது. வயிற்றில் ஒரு வலி வந்தால் தலை தடுமாறும், தெரியுமா? வயிற்று வலி வந்தால் தலை தடுமாறும். வயிற்றில் ஏதாவது போட்டேன்னா என்ன, நீ இவ்வளோ பெருசாக ஆகிருக்கிறியே, எதனால் காரணம்? சாப்பாடு சாப்பிட்டு தானே இவ்வளோ பெருசாகிருக்க. கறிகறியாக தின்னைனா புணமாக அந்த புணம்தான் இந்த உடலாக மாறுகிறது. சாப்பிடலாமா? கூடாது. இந்த சிறு தெய்வ வழிபாடு என்பதே அவசியம் இல்லாதது தான். ஆனால் நாம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் இதையெல்லாம். அதெல்லாம் மாற்றிக்கணும். அது மனிதர்கள் எல்லோரும் செய்து மாற்ற வேண்டிய விஷயம். உங்களுடைய இரண்டாவது கேள்வி என்ன சொன்னீர்கள்? மகான் சேஷாத்ரி சுவாமிகள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி நீங்கள் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதாவது இது ஒரு அற்புதமான கேள்வி. ஏனென்றால் எனக்கு என்னுடைய தந்தையார் அண்ணாமலை ஈஸ்வரன் என்று பெயர் இட்டுட்டார் இல்லையா? எனக்கு ஆன்மீகம்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஆன்மீக வழிபாடு உண்டு. நான் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுற குழந்தை இல்லை, சாமியை மட்டும்தான் வச்சு விளையாடுற குழந்தை. அதுவும் சிவலிங்கத்தை வச்சே விளையாடுவேன் எப்போ பார்த்தாலும். ஆனால் எனக்கு ஒரு வயது வருகிறது, ஒரு 14 வயது வருகிறது. என்ன அப்போந்தான் சேஷாத்ரி சுவாமிகளோட புத்தகத்தை பார்க்குறேன். என்ன
சேஷாத்ரி சுவாமிகளுடைய புத்தகத்தை பார்க்கிறேன். என்னது இது அப்படின்னு. சேஷாத்ரி சுவாமிகளா? அப்புறம் அதுக்குள்ளே அந்த புத்தகத்திற்குள்ளே என்ன இருக்குதுன்னா குழந்தையானந்த சுவாமிகளின் படம். ஆஹா, இது என்னது? குழந்தையானந்த சுவாமிகள். இங்கிருந்து போகிற வழியில், இந்த திருவண்ணாமலையிலிருந்து போகிற வழியில் குழந்தையானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி உண்டு. ஆச்சா, இதையெல்லாம் பார்க்குறேன். அப்புறம் ஒவ்வொரு பேஜாக படிக்கிறேன். எத்தனை வயது? 15, 14 வயது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே காலையில் 4 மணிக்கு எந்திரித்து தவம் செய்கிறேன். சேஷாத்ரி சுவாமிகளின் மந்திரங்கள், அவர் சொல்லிக் கொடுத்த உபதேசங்களை எல்லாம் நான் படிக்கிறேன். என் தகப்பனாரும் சேஷாத்ரி சுவாமிகளுடைய தீவிர பக்தரும் கூட. ரமணரை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். சேஷாத்ரி சுவாமிகள் என்றாலே எனக்கு என்னுடைய ஹிருதயத்தில் முதலில் புகுந்த ஒரு மகான் யார் என்றால் சேஷாத்ரி சுவாமிகள். என்ன? பிரம்மத்தை பற்றி, இறைவனை பற்றி, ரமணரை விட இறைவனை பற்றிய பேசக்கூடியவர் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலைக்கு என்ன, ரமணருக்கு முன்பே வந்து இறைவனை பற்றி, ஈஸ்வரனை பற்றி, பிரம்மத்தை பற்றி, அது உங்களுக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. என்ன? சிவபெருமான் தவம் செய்கிறார் இல்லையா? சிவபெருமான் பெரிய கடவுள் தானே. ஆமாம், அவர் எதுக்கு தவம் செய்யணும்? யாரா கேள்வி கேட்டிருக்கமா? சாமியார்கள்லாம் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாங்க. இந்த சிவபெருமான் எதுக்கு கண்ணை மூடி தவம் பண்ணுறாரு? ஒருவேளை அவருக்கு மேலே ஏதாவது ஒரு கடவுள் இருப்பாரோ? இருக்காரா இல்லையானா? இருக்கிறார். அதுதான் பிரம்மம். என்ன? சிவனே பிரம்மத்தின் சுரூபம்தான். ஆனால் சிவன் யாரை தியானம் செய்கிறான் என்றால் பிரம்மத்தை நோக்கி தியானம் செய்கிறார். அப்படி அந்த பிரம்மத்தை பற்றி சேஷாத்ரி சுவாமிகள் நிறைய பேசியிருப்பார். என்ன? அவர் சொல்லிக் கொடுக்கும் மந்திரங்கள், என்ன, அவருடைய உபதேசங்கள் எல்லாம் அற்புதமானவை. சரியா? அதனால் நீங்கள் தாராளமாக சேஷாத்ரி சுவாமிகளை வணங்குங்கள், அவரின் உபதேசங்கள் எல்லாம் கேளுங்கள், அற்புதமானவை. என்ன? ரமணரை பற்றி கூட நான் நிறைய பேசலாம். ரமணரின் தபம் எப்படி, சேஷாத்ரிகள் சொல்லிக் கொடுத்த தத்துவங்கள் எப்படி, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை ஈடேறிக்கொள்ள விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒளிமிக்கதாக மாற்ற அவரின் அண்ணாமலையாரின் வாசலில் என சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் என இன்னும் எத்தனையோ மகான்கள், ஈசானிய ஞான தேசிகர்கள், என்ன குழந்தையானந்த சுவாமிகள், இப்படி பலவேறு சுவாமிகளெல்லாம் வந்து அவர்களெல்லாம் என் ஆன்மாவுக்குள் புகுந்து எனக்கு கற்றுத்தந்ததை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். சரியா? நன்றி குருஜி. குருஜி, தம்பி ஒரு கேள்வி கேட்கணுன்றாரு. கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கேன், ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. கேள்வியை சொல்கிறேன், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை, நீங்கள் கேட்குறதுன்னா நான் பதில் சொல்கிறேன். இது ஒரு முதல் படி. உங்களை நானே தூண்டுகிறேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க, சொல்லுங்க. கோபம் சாமி, எதில் இருந்தாலும் கோபம், ஒரு சில நேரத்தில் குழப்பம், எதை தேர்ந்தெடுக்குதுன்னு குழப்பம். இரண்டுமே இருக்குது, ரெண்டுமே வேணும். ஆனால் இரண்டுமே வேணும்னு தோணுது. எது தேர்ந்தெடுக்குது? முதல்ல குழப்பம் வருது. குழப்பங்கள் வரும்போது கோபங்கள் நிறையா வருது. குழப்பம் வரும்போது கோபம் வருதா? உட்காருங்க. கேள்விக்கு நன்றி. இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த பயம் இருக்கும். பயத்தினால தான் கன்ஃபியூஷனே வரும். நேராக கன்ஃபியூஷன் வராது. ஃபஸ்ட்டு பயம். என்ன? நீங்கள் பேசும்போது அங்கே உங்கள் தயக்கம் தெரிகிறது. பிறகு அதற்கு படியேற்ற வைக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு பதிலாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவரை சொல்கிறீங்க. அப்படின்னா முதலில் பயம். பயத்தினால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வருது. பயத்தை போக்க வேண்டும். ஆனால் இந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயிற்சி பெறணும். ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியத்துடன் செய்து பழகணும். ஆனால் அது உடனே சாத்தியமானு கேட்டால் ஆகாது. இந்த அம்மா கேட்டாங்க பயம் என்றால் அதை எப்படி நம்ம போக்கிக்கிறதுன்னு. ஒரு குணம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்ன வயது இருக்கும்?
23 வருஷமாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த பயத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹேபிட்டாக உருவாக்கியிருக்கிறீங்க. அதை டெலிட் பண்ணணும். அப்போ அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போடணும். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய குணத்தை உங்களுக்குள்ளே அனுப்பணும். உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்பணும். உங்களுக்கெல்லாம் புரியுதா? சப்கான்ஷியஸ் மைண்டுனா ஆள் மனம். அவரை வந்து ஆள் மனதிற்கு தள்ளிட்டு என்ன உங்களை ஆள் மனத்துக்கு தள்ளணும். ஃபஸ்ட்டு ஆள் மனத்துக்கு தள்ளிட்டு இந்த பயம் இல்லாமல் இருக்க அந்த குணத்தை உங்களுக்கு உள்ள நகர்த்தணும். அது எதனால் முடியும் என்றால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா யூ ஷுட் மெடிடேட். நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். எதுக்கு தியானம் பண்ணணும் இப்போ தெரியுதா? நீ பயமற்று இருக்கணும், தைரியம் வரணும், எதையாவது நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல அஃபர்மேஷன் இருக்கணும். அஃபர்மேஷன்னா உங்களுக்குள்ளே ஆழமான உபதேசங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் வி கேன் கால்டு செல்ஃப் மோட்டிவேஷன். ஆச்சா? ஆனால் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனில் கூட நடக்காது. அந்த செல்ஃப் மோட்டிவேஷனு உன்னை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தள்ளி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தள்ளணும். அப்படி தள்ளுனா நீ அதிலிருந்து வெளியே வருவ. உனக்கு புரியுதா? உங்களுக்கெல்லாம் புரியுதா? நீ தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது மைண்டோட ஃப்ரீக்குவென்சி வந்து 25 இருந்து 30க்குள்ளே வர வைக்க முடியும். 25 சைக்கிள்ஸ்லேருந்து 30 சைக்கிள்ஸ்குள்ள வர வச்சு அல்லது ஒரு 20 சைக்கிள்ஸுக்குள்ளே கொண்டு வர வச்சு இதை வந்து உள்ள தள்ளினா நீ வந்து பயங்கிறது வந்து சப்கான்ஷியஸ்லேருந்து வெளியே வந்துடும். நீயும் ஜெயிச்சிருவ. புரியுதா? ஆனால் பயிற்சி பெறணும் தம்பி. அறிவுரை நல்லா வாங்கிட்டு நான் தலையில் ஆட்டிக்கிட்டு போனேன்னா ஜெயிக்க முடியாது. சாமியார் சொன்னார், செய்யவே இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாது. உனக்கு மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். என் வார்த்தையை ஃபாலோ பண்ணு நான் சொல்லலை. நான் உனக்கு மெத்தடு சொல்லித்தரேன். அந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணினே நீ ஜெயிப்ப. புரியுதா? நன்றி குருஜி. உங்களுக்கெல்லாம் புரியலைன்னா தயவுசெய்து புரியலன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது புரியல அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா மனசில் ஆழத்தில் தான் எல்லா தவறான பழக்கங்களும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். புரியுதா? என்ன உங்கள் மேல் மூளையிலிருந்து வருவதில்லை, ஆள் மனதிலிருந்து தான் வருது. இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, அது இது பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? யூ ஆர் நாட் ஆப்ரேட்டட் பை கான்சியஸ் மைண்டு, யூ ஆர் ஆப்ரேட்டட் பை சப்கான்ஷியஸ் மைண்டு. உங்களோட ஆள் மனம் தான் உங்களை இயக்கி கொண்டு இருக்குது. அந்த அம்மா இப்படி கை வச்சிருக்கு அப்படின்னா அந்த அம்மாவோட பழக்கம். இந்த பொண்ணு இப்படி கை வச்சிருக்குன்னா இந்த அம்மாவோட பழக்கம். இந்த அம்மா சிரிக்கும் போது கை இப்படி பின்னாடி போயிதுன்னா அது அந்த அம்மாவோட பழக்கம். இந்த பொண்ணு பேச அங்கேயோ இங்கேயோ வானத்துக்கு பார்க்குது அப்படின்னா இந்த பொண்ணோட பழக்கம். இந்த பழக்கமெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பதிவாகிருக்கு. அதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களை இயக்கலை. அப்போது அந்த நிலைக்கு உங்களை தள்ளப்பட்டு அந்த குணத்தை அங்கிருந்து அப்படியே வெட்டி வெளியே எடுக்கணும். வெட்டி வெளியே எடுத்துட்டு வேணுங்கிற குணத்தை உள்ளே தள்ள வேண்டும். புரிகிறதா? ஒரு சுலபமாக சொன்னால், இப்போ இவங்க எடுக்கிறாங்களா, இவன் வீடியோலாம் எடுக்கிறான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், எல்லாம் எடுத்துட்றான். நாளான்னைக்கு என்ன பண்ணுறோம், இதெல்லாம் எடிட் பண்ணும்போது ஐயோ ஒரு கட்டம் மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு பின்னாடி போக முடியுமா? அப்படி போக முடியாது. ஆனால் பின்னாடிக்கு போன அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. இதே செட்டப்பு, இதே மாதிரி ட்ரெஸ்ஸு, இதை போட்டுக்கிட்டு அந்த கட்டத்துக்கு தனியாக ஒரு வீடியோவை போட்டு இடையில வேணாங்கிறத வெட்டிட்டு இதை சென்டரில் போட்டோம்னா அது மேட்ச் ஆகிடும். புரியுதா? இப்போ புரியுதா புரியலையா? என்ன அப்போ புரியுதா புரியலையா? எளிய முறையில் சொல்கிறேன். ஆச்சா? அப்போ உள்ளே போய் கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே அனுப்பணும். இதுக்கு தான் மெடிடேஷன்லாம் கற்றுக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம பிரச்சனை என்னன்னா நம்மளோட குணங்கள் தான். நம்ம குணங்களை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தான் தியானம் தவம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவம் இல்லை. தவம் கற்றுக்கிறது நம்மளை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறக்காக, சாமியவே அடையணுங்கிறக்காகலாம் இல்லை. நம்மளை நாம் சரிப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லா பக்குவமுடன் நடத்திக்கிறக்காக. இடையில வந்த ஆன்மீகவாதிகளெல்லாம் பலரும் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்படியே பேன்னு போயிட்டாங்க. ஒன்று மௌனச்சாமி ஏறுவாங்க, ஏன்னா பேச தெரியாது. இல்லைன்னா வெறும் பூஜை மட்டும் பண்ணிவிடுவாங்க, சொல்ல தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான ஆளாக உங்களுக்கு
இறைவனே அமைச்சிருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. புரியுதா? புரியுதா தம்பி? நன்றி குருஜி. சுவாமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. கடவுள் இருக்காரா இல்லையா? நீ இருக்கிறியா இல்லையா? நான் இருக்கேன். நீ இருக்கிறீங்களா? நீ தான் கடவுள், அவ்வளோதான். நீ தான் கடவுள். நான் மனுஷன், ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். கடவுள்னா அந்த வார்த்தை இருக்குல்ல, கடவுள்னு சொல்கிற அந்த வார்த்தையினோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இந்த உடல் ஆச்சா? இல்லை மைக்கை இல்லை மைக்கை எடுத்துருங்க, உட்காருங்க. நீங்கள் மனிதன்னு சொல்கிறீங்க. எங்கேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் மூளையிலிருந்து தான் பேசுகிறீங்க. உங்களை இயக்கிறது யாரு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? உங்களை இயக்கிறது யாரு? உங்களை இயக்குவது யார்? கேட்டு சொல்கிறணுமா? ஆமாம். உன் மனம் என்பது அது மைண்டு, பிரெயின்லேருந்து வர்றது. ஹோல் பாடியை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் கடவுள். கடவுள் என்றால் கடந்து உள்ளிருக்கும் அந்த ஆன்மா. உங்களை எல்லாத்தையும் இயக்கிறது, உன்னை அவரை எல்லாத்தையும் இயக்கிற ஒரு சக்தி உண்டு. என்ன? அதை